அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் சர்வதேச விமான நிலையத்தை பாதுகாக்க அவசர நடவடிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து, குவைத்தில் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தில் தேசிய கொடியை அவமதித்தால் கடும் நடவடிக்கை. உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை. அடுத்து, பேங்க் மூலம் இந்தியா மற்றும் இலங்கை பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்களுக்கு அலர்ட் மெசேஜ். அடுத்து, இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கான ஒரு மிக முக்கிய தகவல். அடுத்து, கோயிலில் சுற்றி பார்க்க சிறந்த இடங்களின் லிஸ்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பறவைகளின் நெரிசலை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கைகளை செயல்படுத்த குவைத்தின் சுற்றுச்சூழல் பொது ஆணையம், குவைத் எண்ணெய் நிறுவனம் மற்ற பிற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பறவைகளின் நெரிசலை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குவைத் பலதியா வலியுறுத்தியுள்ளது. குவைத் ஏர்போர்ட்டில் அதிகப்படியான பறவைகள் சுற்றி வருவதால் விமானங்கள் டேக் ஆஃப் ஆவதற்கும் லேண்டிங் ஆவதற்கும் மிக சிரமமான சூழல் ஏற்படுகிறது. குவைத் வரும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குவைத்தின் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் த என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டிடம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்ற பிற நாடுகளுக்கு தினார்களை அனுப்பும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அறப்பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி, குவைத்தில் வசிக்கின்ற குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் நபர்களின் பண பரிவர்த்தனை குவைத்தின் மத்திய வங்கி கண்காணித்து வருகிறது. கள்ள பண பரிமாற்றம் மற்றும் இல்லீகல் செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பது ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகளை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் விதித்துள்ளது. அதுபோல யாராவது தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் அனுப்பினால் அவர்கள் நேரில் வரவழைத்து அதற்கான காரணத்தை கேட்டறியுமாறு குவைத்தில் உள்ள அனைத்து பேங்குகளுக்கும் புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளது. சரியான காரணம், திருப்திகரமான விளக்கங்களை வழங்க தவறினால் அவர்கள் நிதி மோசடி தொடர்பான புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 26ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் குவைத்தில் படு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் போது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் குவைத்தின் தேசிய கொடியை சரியாக நிலைநிறுத்துவது மற்றும் கையாள்வது குறித்து விரிவான வழிகாட்டுதல்களை குவைத் நகராட்சி வெளியிட்டுள்ளது. குவைத் தேசிய கொடியின் கண்ணியம் மற்றும் அடையாளம் காக்கப்பட வேண்டும் என மக்கள் தொடர்பு இயக்குநர் ஜெனரல் முகமது சதானா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதாவது, குவைத் தேசிய கொடியை கருப்பு நிறம் கம்பத்திற்கு அருகிலும், பச்சை நிறம் மேல் பகுதியிலும், நடுவில் வெள்ளை நிறம், கீழே சிவப்பு நிறம் தெரிவது போல் கட்ட வேண்டும். இதனை மீறி கிழிந்த கொடியை கட்டுவது, தலைகீழாக கட்டுவது இவை அனைத்தும் குவைத்தின் தேசிய கொடியை அவமதிக்கும் செயலாகும். இதனை மீறும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை வரை விதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க தேசிய கொடியை, குவைத்துடைய தேசிய கொடியை ஹலோ பிப்ரவரியின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாளுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் சுற்றி பார்க்கணும்னு நினைத்தா எங்கே போகலாம்னா ஃபைலகா தீவுக்கு போகலாம். அப்புறம் ஜாபர் பாலத்திற்கு சென்று ரசிக்கலாம். அப்ராஜ் டவர், லிபரேஷன் டவர், லூனா தீம் பார்க், விண்டர் ஒண்டர்லேண்ட், கிராண்ட் மாஸ், அவென்யூ மால், அல்கூத் மால், 360 மால், சூக் முபாரிகே, அப்புறம் குவைத் சிட்டியில் உள்ள பார்க், இப்படி பல இடங்களில் குவைத்தில் சுற்றி பார்க்க இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் நீங்கள் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்கீங்க என்ற உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுபோல குவைத்தில் சுற்றி பார்க்க வேணும்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்கள் தான் சிறந்தது. அதுபோல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா குவைத்தில் வெப்பம் சுட்டரிக்கும். இந்த வெப்பமான காலத்தில் குவைத்திகளில் முக்காவாசி பேர் யூரோப், லெபனான், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்வார்கள். அந்த டைம்ல தான் ஹாதிம் விசாவில் உள்ள வீட்டில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணிப்பெண்களுக்கு 2 மாதம் 3 மாதம் லீவு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, எனக்கு இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளது, என் இசிஆர் பாஸ்போர்ட் எப்படி நான் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக மாற்ற வேண்டும்னு கேட்டிருக்காரு. இசிஆர் பாஸ்போர்ட் இசிஎன்ஆராக மாற்ற வேண்டுமென்றால் குறைந்தது 3 வருஷம் நீங்கள் குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற நாடுகளில் ஒர்க் விசாவில் வேலை செஞ்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்யும் போது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள முடியும். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, குவைத் போன்ற நாடுகளுக்கு நீங்கள் ஒர்க் விசாவில் செல்லும் போது பிசிசி, மெடிக்கல் ரிப்போர்ட், குவைத் விசா ஸ்டாம்பிங் இது மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் குவைத்திற்கு வேலைக்கு செல்லலாம். இதுவே இசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் கூடுதலாக பிஓஇ சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும், அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட் சர்டிஃபிகேட். இதுதான் இசிஆர் பாஸ்போர்ட்டுக்கும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 24 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைத் டு ஹைதராபாத் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 85 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 294 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 143 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 981 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.